ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் உங்கள் விடுதலை நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, புதிய வருடத்திலே கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிந்து நம்ம ஒரு நார்மல் லைஃபுக்குள்ளே இப்போ வந்தாச்சு இல்லையா? சரி, இந்த வருடம் அல்லது இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து நம்ம தியானிக்கும் பொழுது அல்லது அதற்காக நான் அதிகமாக ஜெபித்த பொழுது அப்படி உள்ளத்தில் கடந்த சில வருடங்களாகவே ஆண்டவர் இனி காலம் செல்லாது, துரிதமாய் ஆயத்தப்படு அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை மட்டுமே எனக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். ஆகவே எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த உணர்வின் அடிப்படையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் இவைகளை நினைப்பூட்டி உங்களையும் எழுப்பிவிட ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில் மலை பிரசங்கத்திலே மிக எளிமையாய் அன்றைக்கு வந்த பாமர ஜனங்களும் விளங்கி கொள்ளும் விதமாக இறையரசை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாய் நிறைய காரியங்களை அவர் பேசிக்கொண்டே வந்தார். புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள் தேவையான செய்தியை அவர் கொடுக்க ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னார். ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அல்லது பெயர் அறிவிக்கப்படாத ஒரு காலம். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவர்களுக்கு சிந்தப்படவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களும் கூட தங்களுடைய எல்லா தேவைகளுக்கும், அன்றாடக தேவைகள் எல்லா காரியத்துக்காகவும் அவர்கள் ஆண்டவரிடத்திலே போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. ஏனென்றால் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கிருபையின் காலம் கிடையாது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையும் சத்தியமும் நம்மை சந்தித்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இனி இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நீங்கள் போராட வேண்டியதில்லை. அதற்காக நீங்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் அழுது மன்றாட தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் அல்லது கிருபையின் காலத்தில் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை மாத்திரம் அவர் சொல்லவில்லை, இதை சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி பல காரியங்களை சொன்னார். அன்றாட வாழ்க்கையிலே மனிதனுக்கு என்ன தேவை, மனிதன் எந்தெந்த காரியங்களுக்காகலாம் கவலைப்படுகிறான் என்று பல காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த காரியங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையில் இன்று வரை ஜனங்கள் அல்லது மக்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, போராடி கொண்டே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு நமக்கு தேவை. ஆண்டவர் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடியினால் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்பியாசப்படுத்தும் பொழுது அல்லது நடைமுறை வாழ்க்கையிலே இந்த வசனங்களை செயல்பட விடும் பொழுது ஆச்சரியமான ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இந்த வசனம் உயிர் பெற்று உங்கள் வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கும். ஆம், என அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். ஆண்டவரே, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, பண தேவைகள் இருக்கிறது, கடன் பிரச்சனையிலே நான் வாடிக்கொண்டிருக்கிறேன், பலவிதமான வியாதிகள் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவராய் நாங்கள் சம்பாதிக்கிற பணம் அல்லது சேர்த்து வைக்க நினைக்கிற அந்த பணங்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கே செலவாகிறது, துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக கணவன்மார் மனைவிமார் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில குடும்பங்களில் அவர்கள் ஒரே குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. வெளியே செல்லும் பொழுது பைக்கில் போகும் பொழுதோ காரில் போகும் பொழுதோ மகிழ்ச்சியாய் சொல்வது போல நமக்கு தெரிகிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்கள் தனித்தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, கடந்த 6-7 வருடமாய் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர்கள் கணவர், அவருக்கு ஒரே ஒரு மகன், 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் கணவன் மனைவிக்கு இடையிலே எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி என்று பாருங்கள். அந்த சகோதரி ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, பைத்தியம் பிடித்து விடும் போல் இருக்கிறது.
அவ்வளோ டிப்ரெஷன். ஆண்டவருடைய கிருபை என்று ஒன்று மாத்திரம் என் வாழ்வில் இல்லாமல் போயிருக்குமானால் நான் என்றைக்கோ அழிந்திருப்பேன் பிரதர். சங்கீதக்காரன் தாவீதினுடைய அனுபவம் அதுதான். அவரும் அதை சொல்லுகிறார். எனக்கு நேரிட்ட துன்பங்கள், எனக்கு நேரிட்ட கஷ்டங்கள், எனக்கு நேரிட்ட பிரச்சனைகளிலே நான் என்றைக்கோ அமிழ்ந்து போயிருப்பேன். அவருடைய கிருபை என்னை இன்று வரை தாங்கி நடத்துகிறது என்று. எனக்கு அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே வருகிறோம். இத்தனை பிரச்சனைகளோடும் இத்தனை போராட்டங்கள். இன்னும் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாய் காணப்படுகிறது குடிப்பழக்கம். எல்லா மாநிலங்களிலும் குடிப்பழக்கம் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் அரசாங்கமே பல மாநிலங்களிலே சாராய கடையை நடத்துகிறது. ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் குடிக்கு அடிமையாகி ஒரு விதமான வெறித்தனத்தோடு ஜனங்கள் நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று புரியவில்லை. குடி பழக்கம் பல குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கு. குடியை கெடுக்கும் என்ற வார்த்தை 100% உண்மையான வார்த்தை. ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி குடி பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் குடும்பங்கள் சின்ன பின்னமாய் சிதறி போகிறதை நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். நம்முடைய இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பல தேவனுடைய பிள்ளைகள் அல்லது பல குடும்பங்களிலிருந்து ஃபோன் வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவர் குடித்து அழிந்து கொண்டே இருக்கிறார், குடித்து என்னை அடித்து கொண்டே இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி பல தொலைபேசி அழைப்புகள் வருகிறது. அதையெல்லாம் பார்க்கும்போது உள்ளம் உடைந்து போகிறது. ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறார். கடவுளுடைய இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அற்புதமான விடுதலை தருகிற ஒரு தெய்வத்தை நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு ஏன் நாம் அடிக்கப்பட வேண்டும், ஏன் நாம் துக்கப்பட வேண்டும் என அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்தில் இந்த மத்தேயு 6:33 நம்ம என்ன செய்ய போகிற நடைமுறை வாழ்க்கையிலே செயல்படும்படி, இந்த வசனம் உயிர் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றும்படி ஆண்டவரிடத்திலே மன்றாட போகிறோம். மாத்திரமல்ல, அந்த வசனம் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு இவ்விதமான நெருக்கங்களினாலே சூழ்நிலையினாலே வாழ வழி தெரியாமல் ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய சொந்த பிள்ளையாய் நீ வா, என்னுடைய சொந்த தகப்பனாய் ஏற்றுக்கொள். நான் உன்னை என்னுடைய சொந்த மகனாய் மகளாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ என்னிடத்திலே வரமாட்டாயா? நீ என்னிடத்திலே வா. உனக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும், உனக்கு தேவையான அத்தனை கேள்விகளுக்கான பதிலும் என்னிடத்திலே உண்டு. நீ வா என் மகனே மகளே என்று சொல்லி அவர் முதலாவது நம்மை அழைக்கிறார். நொறுங்குண்டு சின்ன பின்னமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு ஒரு புது வாழ்வை தருவதற்கு, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை தருவதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். சகோதரா, சகோதரி, சவுல், ஒருவேளை பவுல் என்று பின்காலங்களிலே அழைக்கப்பட்ட அந்த சவுல் என்பவன் வாலிப நாட்களிலே மிகவும் வைராக்கியமாய் அவனுடைய வாழ்க்கை தரிகட்டு போய் கொண்டிருந்தது. அவன் பல காரியங்களிலே இதுதான் உண்மை என்று எண்ணி அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான். திருச்சபைக்கு மிகப்பெரிய இடரலாய், மிகப்பெரிய அழிவை கொண்டு வருகிற ஒரு தீவிர வாலிபனாய் அவன் காணப்பட்டான். ஆண்டவர் ஒரு நாள் அவனை சந்தித்தார். ஒரு நாள் அவன் ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறியது. சவுல் என்னப்பட்ட அந்த வாலிபனுடைய வாழ்வு பவுலாய் மாற்றப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டவன் ஆண்டவருக்குள்ளாய் வந்த பொழுது பழைய வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து போனது. பழைய பேச்சுகள், பழைய பார்வைகள், பழைய சிந்தனைகள் எல்லாம் ஒளிந்து போய் முற்றிலும் புது மனிதனாய் அவன் மாறினான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் அவனை விட்டு போய்விட்டது. அவன் ஆண்டவருடைய கரங்களிலே ஆண்டவருக்காக செயல்படுகிற மகனாய் அவன் மாறும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம். ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் மட்டுமே நான் தேடுவேன். இவ்வளவு நாளும் அந்த ராஜ்யத்தையும் அந்த கடவுளுடைய ஊழியத்தையும் அழிப்பதற்காக நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என்னை அப்படி விஷமாய் என்னை சொல்லி இருந்தார்கள், என்னை அப்படி பழக்கப்படுத்தி இருந்தார்கள், என்னை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி இருந்தார்கள். கிறிஸ்தவர்களை ஒழிக்க வேண்டும், கிறிஸ்தவ மதத்தை அழிக்க வேண்டும், இப்படித்தான் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் அதிலே தீவிரமாய் போய்கொண்டிருக்கிறேன்.
அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே என்னுடைய இருதயத்திலே நிம்மதி இல்லை, என்னுடைய இருதயத்திலே சந்தோஷம் இல்லை, என்னுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. குடி பழக்கத்துக்கும் விபச்சாரத்திற்கும் அடிமைப்பட்டு என் வாழ்க்கை சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன்னைத்தான் அவர் தேடுகிறார், உன்னைத்தான் நோக்கி அவர் வந்திருக்கிறார். உனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்காக, உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுப்பதற்காக சவுலை பவுலாய் மாற்றின ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்வை தருவதற்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். வருவியா? ஆண்டவரிடத்தில் நீ வருவாயா? ஆண்டவரிடத்தில் நீ வரும் பொழுது உன் வாழ்வு தலைகீழாய் மாறும். பிரியமானவர்களே, அடிக்கடி நான் சொல்வது போல் 1985 வருடம் 22 வயது வாலிபனாய் என் வாழ்வை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்த பொழுது என்னுடைய பழைய வாழ்க்கை முழுவதும் மாறி போய்விட்டது. என்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள், பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஒரு வினாடியிலே அவர் மீட்டெடுத்தார். நான் ஆண்டவருக்குள்ளாய் வந்தபோது என் வாழ்வு தலைகீழாய் மாறி பொழுது மாத்திரமல்ல, புதிய ஒரு வாழ்வை எனக்கு அமைத்து கொடுத்தார். அந்த புதிய வாழ்வு எத்தனை இன்பம் என்று இன்று வரை நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வு, இந்த உலகம் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். இந்த உலகத்தில் வேறு எந்த சிற்றின்ப பழக்கத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரோடு வாழும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாய் இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவு, அவ்வளோ ஒரு அமைதல், அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு. பிரியமானவர்களே, அழுது கொண்டிருக்கிறீர்களா? நானும் அப்படித்தான் அழுது கொண்டிருந்தேன். என் உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஓடிக்கொண்டிருந்த என்னை ஒரு நாள் தடுத்து இயேசு என்னை ஆட்கொண்டார். அவரிடத்திலே வந்தேன். ஒரு ஊழியக்காரிடத்திலே போய் ஜெபிக்க சொன்னேன். இந்த மனுஷன் எனக்காய் ஜெபம் பண்ணினார். 1 நிமிடம் 2 நிமிடம் தான் வாழ்வு முற்றிலுமாய் மாறி போனது. இன்று வரை மகிழ்ச்சியாய், கௌரவமாய் என்னை அவர் தலை நிமிர்ந்து வாழ வைத்திருக்கிறார். இந்த வாழ்வு உங்களுக்கும் சொந்தமானது. இந்த வாழ்வை உங்களுக்கு தருவதற்குத்தான் எங்களை இப்படி சொல்லி இருக்கிறார். எங்கும் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னை மாற்றின இயேசு உங்களையும் மாற்றுவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கண்ணீரை துடைத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவை குறித்து அல்லது கிறிஸ்தவத்தை குறித்து அறியாத மக்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் உள்ளத்திலே ஒரு கேள்வி வரும், நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வது? நான் எங்கே செல்ல வேண்டும்? யாரிடத்திலே போக வேண்டும் என்று? யாரிடமும் நீங்கள் போக வேண்டாம், எங்கேயும் நீங்கள் செல்ல வேண்டாம், ஒரு நயா பைசா கூட நீங்கள் செலவழிக்க வேண்டாம். இருக்கிற இடத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி, ஏசப்பா, என் வாழ்வை தருகிறேன், என் வாழ்வுக்குள்ளே, என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாங்க ஏசப்பா, என்னை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசப்பா, உம்முடைய மகனாய் மகளாய் மாற விரும்புகிறேன், என் சொந்த தகப்பனை போல என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும் என்றுதான் உங்கள் பக்கத்திலே தான் அவர் நின்று காத்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, ஆவலாய் தன் கரங்களை நீட்டி, அவர் உன்னை 2 கரம் நீட்டி உன்னை அழைத்து உன்னை தன் சொந்த பிள்ளையாய் மாற்ற ஆவலோடு காத்திருக்கிறார். அதற்காக அவர் என்ன விலைக்கரையும் கொடுத்தார் தெரியுமா? தன் உயிரையே தியாகமாய் கொடுத்தார். உனக்காக, எனக்காக. இந்த உலகத்தில் உயிர் கொடுத்த யாராவது ஒருவரை நீ சொல்ல முடியுமா? அநேகர் டயலாக்லாம் பேசுவாங்க, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, உனக்காக என் உயிரையே கொடுப்பேன், வாழ்நாளும் சால்வானாலும் நாம் ஒன்றாகவே இருப்போம் என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, 1986 வருடத்திலிருந்து 88வது வருடம் வரை சிறைச்சாலையில் கைதிகளை சந்தித்து, வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கைதிகளை சந்தித்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருந்தோம். அந்த நாட்களிலே
பல கைதிகளிடத்திலே பேசுவோம். அநேக கைதிகள் அழுவார்கள். அவசரப்பட்டு கொலை செய்து விட்டேன், ஒரு திடீரென்று வந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் இந்த பாவத்தை செய்து இந்த தவறை செய்து விட்டேன், ஜெயிலில் கிடக்கிற ஐயா, என்னை யார் காப்பாற்றுவார், எனக்கு ஒரு விடுதலை உண்டா என்று பல கைதிகள் எங்களிடத்தில் தங்கள் காரியங்களை சொல்லி அழுவார்கள். அவர்களுக்காய் ஜெபிக்கிறது எங்களுடைய வழக்கம். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறு வாலிப தம்பி ஒருவன் கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை கைதியாக அவன் அங்கே சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தான். அவனிடத்தில் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொண்டு அவனை பார்த்து பேசும்பொழுது அவன் சொன்னான், படிக்கிற காலத்தில் மேல்நிலை கல்வி படிக்கும் பொழுது ஒரு பெண்ணை நான் அதிகமாய் விரும்பினேன். அவளும் என்னுடைய சொந்த கிராமத்தைச் சேர்ந்தவள், மதுரை பக்கம் உள்ள கிராமம், சொந்த கிராமத்தைச் சேர்ந்தவள். நாங்கள் 2 பேரும் வேறு வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள். அவளுடைய வீட்டுக்கு தெரிந்த பொழுது படிப்பை நிறுத்தி வீட்டுக்குள்ளே அடைத்து விட்டார்கள். அவளை பார்க்க முடியவில்லை. நான் படித்து கொண்டிருக்கிறேன். +2 படித்து கொண்டிருந்த பொழுது என்னோடு கூட படிக்கிற நண்பர்கள், தோழிகள் அவர்களிடத்திலே சொல்லி அவளுக்கு தகவல் அனுப்பி இரவோடு இரவாய் அவளை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி அவளை அழைத்து கொண்டு பம்பாய் பட்டணத்துக்கு போனேன். அங்கே போய் வேலை தேடி சின்ன சின்ன வேலைகள் கிடைத்தது. வாழ்ந்து பார்த்தோம், வாழ முடியவில்லை. என்னுடைய படிப்பு +2 கம்ப்ளீட் பண்ணலை. எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லை. பம்பாயில் எங்களால் வாழ முடியவில்லை. பல பிரச்சனை எங்களை துரத்தியது. இருந்த சொற்ப பணத்தை வைத்துக் கொண்டதும் அவள் கழுத்தில் போட்டிருந்த நகைகளை விற்று நாங்கள் செலவழித்து கொண்டிருந்தோம். சென்னைக்கு, பம்பாயில் வாழ முடியாமல் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் ஒரு மாடியிலே ஒரு சின்ன அறை வாடகைக்கு எடுத்து அங்கே நான் தங்கியிருந்தேன். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. எல்லா பணமும் தீர்ந்து போய்விட்டது. ஒரு மணி அரிசி கூட வீட்டிலே இல்லை. பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. வாழ வழி இல்லை. அவளிடத்திலே சொன்னேன், நம்ம வாழ முடியாது, இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது. 3 மாதமாய் வாடகை கொடுக்கவில்லை, அசிங்கமாய் பேசுகிறார்கள், செத்து போவோம் என்று சொன்னேன். அந்த அபலை பெண் என் வார்த்தையை நம்பினான், என்னை முழுமையாய் நம்பினான். 2 பேரும் சேர்ந்து செத்து போவோம் என்று தீர்மானம் எடுத்தோம். விஷம் வாங்குவதற்கு கூட, மருந்து வாங்குவதற்கு கூட எங்கள் கையில் பைசா இல்லை. ஆகவே வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் வயரை எடுத்து அந்த இன்சுலேஷனை எல்லாம் சீவி அவளுடைய உடலிலே பல இடத்துல நான் வைத்து இன்சுலேஷன் போட்டு ஒட்டினேன். ஒட்டிவிட்டு சொன்னேன், சுவிட்சு போடுவேன், மின்சாரம் உனக்குள்ளே பாயும், நான் பக்கத்தில் இருந்து உன்னை கட்டி அணைத்து கொள்ளுகிறேன், உனக்குள் பாய்கிற மின்சாரம் எனக்குள்ளும் பாயும், 2 பேரும் ஒன்றாய் செத்து போவோம் என்றெல்லாம் வசனம் பேசினேன். அவள் நம்பினாள். எல்லா காரியமும் செய்துவிட்டு சுவிட்சை போட்ட அந்த வினாடியிலே, அவளுடைய உடலுக்குள் மின்சாரம் பாய்கிற அந்த ஒரு வினாடியிலே நான் அவளை தள்ளிவிட்டு வெளியே ஓடி வந்து விட்டேன். காவல்துறையினர் என்னை பிடித்து கைது செய்து என்னை சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். ஐயா, ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கிறேன். என் அன்பு சகோதரா, சகோதரி, இதுதான் உலகம். இதுதான் இந்த உலகம் காண்பிக்கிற அன்பு. உனக்காக, எனக்காக உயிரை கொடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. பெற்ற தகப்பனாலும் முடியாது, பெற்ற தாயாலும் முடியாது. நமக்கு பதிலாய் நீ சாவு என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒருவர் கூட இல்லை. ஆனால் உனக்காக ஒருவர் சிலுவையிலே தொங்கினார், உன் பாவத்திற்காக. சகோதரா, சகோதரி, உன்னை வாழ வைப்பதற்காக ஒரு ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அவரை கடவுள் என்று சொல்லுகிறார். அவர் மனிதனாய் இந்த பூமியிலே அவதாரம் எடுத்து வந்தார். ஆனாலும் அவரை கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். சிலுவையிலே தன் இரத்தம் முழுவதையும் சிந்தி தன் உயிரை கொடுத்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு அவர் வாழ்வு முடியவில்லை. தான் சொன்னபடியே 3ஆம் நாள்
அதிகாலையிலே உயிர்த்தெழுந்தார். செத்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபடவில்லை பிரியமானவர்களே. இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் பரலோகத்திலே உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக தாய் தகப்பன் கூட செய்ய முடியாத தியாகத்தை ஒருவர் செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எல்லா விலைக்கிரயத்தையும் நான் கொடுத்து விட்டேன். என் மகனே, என் மகளே, உன் பாவத்திற்கான பிராயச்சித்தம், உன் பாவத்திற்கான பரிகாரி நான் ஒருவர் மாத்திரம்தான். என் உயிரையே அதற்கு விலையாய் கொடுத்திருக்கிறேன். நீ இப்பொழுது தைரியமாய் என்னிடத்திலே வா. ஒரு வார்த்தை நீ சொல்ல வேண்டும். நான் யாரையும் அராஜகமாய் அல்லது சர்வாதிகாரத்தனமாய் யாருடைய வாழ்க்கையிலும் உள்ளே வர நான் விரும்புவதில்லை. நீ கூப்பிட்டால், நீ விரும்பினான், நீ நம்பினான், என்னிடத்திலே உன் வாழ்க்கையை கொடு. உன் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அந்த இருதயத்தை எனக்கு தா. அப்படியானால் என்ன பொருள்? உன் வாழ்வை எனக்கு தா. நான் அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னை முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். உன்னுடைய பழைய வாழ்க்கை முழுவதும் ஒளிந்து ஒரு புது வாழ்வை நான் உனக்கு தர ஆசையாயிருக்கிறேன். இந்த புது வாழ்விலே நான் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல விஷயங்கள், ஆசீர்வாதங்களை ஒரு கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் அது தோன்றவில்லை. சகோதரா, சகோதரி, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வருவாயா என்னிடத்துல? நீ வருவாயா? இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, ஆண்டவரே, என் வாழ்வை உமக்கு தருகிறேனப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்வீங்களா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே, இப்பொழுது ஜெபத்தில் என்னோடு ஆண்டவரே ஈடுபடுகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆண்டவரே முற்றிலுமாய் நீர் மாற்றி உடைய சொந்த பிள்ளைகளாய் அவர்களை நீர் எடுத்துக்கொள்ளும்படிக்கு உடைய பிள்ளைகள் தங்களை இப்பொழுது விட்டுக் கொடுக்கிறார்கள். பரிசுத்த தெய்வமே, உடைய பிள்ளைகளை ஆட்கொள்வீராக, உடைய பிள்ளைகளை தேற்றுவீராக, உடைய பிள்ளைகளை உடைய சொந்த ஆசீர்வாதங்களினாலே நிறைத்து ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையிலே கொண்டு வைப்பீராக. குடிகள் மாறட்டும், எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களிலும் இருந்து விடுதலை தான். நண்பு சகோதரி, யாரை சதம் என்று நீ நம்பி ஓடிக்கொண்டிருக்க, பெற்ற தாய் தகப்பனை மறந்து எவனோ ஒருவன் ஆசையாய் பேசுகிறான் என்று அவன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, இயேசு உன்னை தடுத்து நிறுத்த சொல்கிறார். வாழ்க்கை மாற வேண்டுமானால், நீ தப்பி பிழைக்க வேண்டுமானால் இயேசுவினிடத்திலே வா. அன்பே உருவான கடவுள், உனக்காக தன் உயிரையே கொடுத்த தெய்வம் உன்னை அழைக்கிறார். வா மகளே, உன் தற்கொலை எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடு. ஆண்டவர் உன்னை இப்பொழுது ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்கு ஒரு புது வாழ்வை தர விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளை தொடுங்கப்பா, உடைய பிள்ளைகளை மீட்டெடுங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்தது போல உடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சி தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்று உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உங்களில் அநேகரை அவர் தொட்டு இருக்கிறார். நீ பெற்றுக்கொண்ட அனுபவங்களை திரையில் காணும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நன்றி.